அனைவருக்கும் நமஸ்காரம். முரளிதரனும் கங்காதரனும் என்ற தலைப்பில் மார்கழியின் பாசுரங்களை கொண்டாடி வருகிறோம். இன்று மார்கழி 27வது நாள். திருப்பள்ளி எழுச்சி 7வது பாடல். அது பழச்சுவையென அமுதென அரிதற்கு அரிதென எளிதென அமரரும் அறியார் என்று பாடுகிறார் மாணிக்கவாசகர். தேன் சிந்தும் மலர்களை உடைய சோலைகளை கொண்ட உத்திர கோசமங்கை தலத்தில் எழுந்தருளிய சிவபெருமானே, உனது பெயர் சொன்னாலே போதும், அது பழம்போல் இனிக்கிறதே. தேவர்களுக்கு கூட காட்சி தராத நீ எங்கள் முன்னால் வந்து காட்சி தந்து அருள்வாயாக என்று பாடுகின்றார். திருப்பாவை 27வது பாசுரம் கூடாரவல்லி பாசுரம் என்று அழைக்கப்படுகிறது. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் என்று மகிழ்ச்சியுடன் சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்று அணைய பல்கலனும் யாம் அணிவோம் என்று பாடுகிறாள் ஆண்டாள். 2வது பாசுரத்தில் நெய்யுண்ணோம் பால் உண்ணோம் மையிட்டெழுதோம் என்று பாடியவள் இந்த 27வது பாசுரத்தில் கண்ணனின் அருளை பெற்றதற்கான அடையாளமாக எல்லாவற்றையும் அணிந்து ஆடை உடுப்போம், அதன் பின்னே கை முழங்கை வழிய பால் சோறு உண்ணுவோம் என்று பாடுகிறாள். இன்றைய பாடல் வரிகள் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. அந்த கோவிந்தனை புகழ்ந்து நாராயண தீர்த்தர் அவர்கள் அருளிய பாடல். ராகம் பாகேஸ்ரீ, தாளம் கண்டச்சாப்பு. கோவிந்தமிக கோபிகானந்த கந்தம் சானந்தம் அவலோகயாமோ முகுந்தம். கோவிந்தமிக கோபிகா நந்தகந்தம் சானந்தம் அவலோகயாமோ முகுந்தம். கோபிகா கணநயன குமுத பூர்ணேந்தும் கோபால குலதிலகம் அகில ஜனபந்தும். ஸ்ரீபதிம் அனிந்தய ஹரி சந்தன சுகந்திம் ஸ்ரேயோ விதாயி கருணாரச சிந்தும். கோவிந்தமிக கோபிகா நந்தகந்தம் சானந்தமவலோகயாமோ முகுந்தம். சங்கீத ரசரசிக சரச சல்லாபம் சரள முரளிகளித சாது சந்தாபம். ஸ்ருங்கார ரசபூர ஸ்ரீமதன கோபம் ஸ்ருதஜனானந்தம் அகிலானந்த ரூபம். கோவிந்தமிக கோபிகானந்த கந்தம் சானந்தமவலோகயாமோ முகுந்தம். கோவிந்த ஆ ஆ ஆ